தாண்டி போகாதே என் ஆருயிரே என் ஊருயிரே. ஒரு காதலிலே மொத்தம் 7 நிலை, இது எந்த நிலை என்று தோன்றவில்லை. என் ஆறறிவில் 2 காணவில்லை என் ஆருயிரே. இப்போ என்ன பண்ணுறது? காலேஜுக்கு போகவே விருப்பம் இல்லை. போகலன்னு சொன்னால் எதுக்கு போகல, ஏன் என்னன்னு கேட்பாங்க. என்னால் யார்கிட்டையும் சொல்லவும் முடியல. சொன்னால் எல்லாரும் என்னதான் தப்பாக நினைப்பாங்க. வாழவே விருப்பம் இல்லை. மாயா, கிளம்பிட்டியா? போகலாமா? போகலாமோ, கிளம்பிட்டேன். என்னாச்சுடி டல்லாவே இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லாமோ, நீ போ, நான் வாரேன். மாயா, என்னடி என்னாச்சு மாயா? உனக்கு ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என்ன? இங்கே பாரு, நீ என்கிட்ட ஏதோ மறைக்கிற, அது மட்டும் நல்லா தெரியுது. அப்படிலாம் இல்லை அம்மு, நீ போ, நான் வரேன். சரிடி, நான் போகிறேன், நீ வா. என்கிட்டயே மறைக்கிறேல, இரு, நானே கண்டுபிடிக்கிறேன். என்னை மன்னிச்சிரு அம்மு, என்னால் உன்கிட்ட சொல்ல முடியாது. நேற்று நடந்ததை நினச்சா இப்போ ரொம்ப பயமாக இருக்கு. அவன் என்ன திடீர்னு என் சாரை பிடிச்சி எடுத்துட்டான். அது மட்டும் இல்லை, என் மேலே கை வைக்க வந்தான். நான் வேற கோவத்தில் என்ன பண்ணுறது தெரியாமல் அவனை அடிச்சுட்டு வந்துட்டேன். இன்னைக்கு காலேஜில் வம்பிழுத்தானா, என்ன பண்ணுறது? மாயா, கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன். அவன் நெஞ்சுக்குள்ள மூடி வச்ச விஷயம் தெரியுது. என் நெஞ்சு குழி அதுக்கு தான் ஏங்கி தவிக்குது. அதலடி வலிக்குதடி, நெஞ்சு திக்கு திக்கு துடிக்குதடி, இது காதல்னு சொல்லி விடடி. அர்ஜுன், என்னாச்சு? அந்த சைடு திரும்பிட்டீங்க? மாயா, ட்ரெஸ்ஸை சரி பண்ணுமா? அர்ஜுன், திரும்புங்க. சரி மாயா, போகலாமா? போகலாம் அர்ஜுன், நீங்கள் போங்க, நான் வரேன். சரிம்மா, சீக்கிரம் வந்துடு. அர்ஜுன் ரொம்ப நல்லவர். அவர்கிட்ட சொல்லலாமா? இல்லை, வேண்டாம். சரிடா மச்சான், ரொம்ப திட்டாதடா, நான் ரொம்ப பாவம்ல. இப்போ வந்துடுவேன். இப்படா மச்சான் இப்படி வாய் கூசாம போய் சொல்ற? நீ பாவமா? உன் கூடலாம் இருக்குமே, நாங்க தான் ரொம்ப பாவம். சரிடா மச்சான், ரொம்ப புகழாத. சீக்கிரம் ஆபீஸ் வர பாருங்க 2 பேரும். சரிடா மச்சான், வந்துடுறோம், வை. டேய் மச்சான், அப்புறம் இந்து ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தாடா. என்னடா? மாயாவுக்கு எதுவும் பிரச்சனையாடா? டே மச்சான், இந்து என்ன சொன்னான்? நேற்று மாயா அழுந்தாலாம்ல, அதான் சொல்லிக்கிட்டு இருந்தா. என்னன்னு தெரியலடா மச்சான், அதான் நானும் அர்ஜுனும் காலேஜுக்கு போகிறோம். சரிடா மச்சான், போதெல்லாம் சரி, எதுவும் பிரச்சனை எடுத்து வச்சிடாதீங்க. டேய், நாங்கள் என்னடா பிரச்சனை இருக்க போகிறோம்? அது இல்லடா, இன்னும் 1 வருஷம் அவங்க 3 பேரும் அங்கே தான் படிச்சாகணும். அதை மைண்டில் வச்சுட்டு போங்க. சரிடா மச்சான், அதை நான் பார்த்துக்கிறேன். டேய், உன்னை சொல்லலை, அர்ஜுன் வேற ரொம்ப கோவப்படுவான், டப்புன்னு கையை வர நீட்டிடுவான். அதை நான் பார்த்துக்கிறேன் மச்சான். பார்த்துடா, அவனை பார்த்து வச்சுக்கோ. காலேஜில் நடந்த சம்பவம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்குடா. பார்த்து மச்சான், காலேஜுக்கு போகிறீங்க, பார்த்து நடந்துக்கோங்க. சரிடா, நான் பார்த்துக்கிறேன். சரி, சீக்கிரம் முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு வாங்க, நான் வச்சிடுறேன். சரிடா மச்சான், வந்துடுறோம். விக்கி சொல்கிறது உண்மைதான். அர்ஜுன் வேறு ரொம்ப கோவக்காரன். இப்போ என்ன பண்ணுறது? காலேஜில் யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணுக்காக அப்படி சண்டை போட்டான். இது மாயா, அவன் லவ் பண்ணுற பொண்ணு. இப்போ என்ன பண்ணுறது? பிரபு, என்னாமோ? போலாமா? போகலாம். என்ன? இந்த ட்ரெஸ்ல செம்ம ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. ஆஹா, நீயும் தான் இந்த பிளாக் சுடியில் அவ்வளோ அழகா இருக்க. நான் காத்திருந்த பொண்ணு அது நீதானா? என்ன இழுத்து போட்டு அடிக்கும் பொண்ணு நீதானா? என் நெஞ்சுக்குள்ள துடிக்கும் மீன் நீதானா? உதடுகள் இனிக்கும் தேன் பூதானா? சரிம்மா, போகலாமா? வாங்க போலாம். திடீர்னு கிளம்புனால அப்பா அம்மா கூட சொல்லலை வாரம் சொல்லி. சரி, பஸ் ஸ்டாண்டுக்கு போவோம்.
அண்ணா போகலாமா? போகலாம் குமார். அண்ணா நீங்கள் போயிட்டே இருங்க, நான் லக்கேஜ் எடுத்து வரேன். சரி குமார், நான் போகிறேன் வா. அண்ணா என்ன குமார்? ஃபீல் பண்ணாதண்ணா, அந்த பொண்ணு கிடச்சிருவா. இல்லை குமார், அவள் எனக்கு கிடைச்ச பொக்கிஷம். அதை தவற விட்டு போயிருக்கேன் நான். ஃபீல் பண்ணாதடா, கண்டிப்பாக கிடைப்பா அந்த பொண்ணு. ம். குமார் குமார், வண்டி ஸ்டாப் பண்ணுறா, ஸ்டாப் பண்ணு. என்னாச்சுண்ணா? டேய் பிரியா நிக்காடா, வண்டி ஸ்டாப் பண்ணு. என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் பஸ்ஸை காணோம். பிரியா, உன்னை தேடி கண்டதும் என் கண்ணெல்லாம் மின்மினி பின்னோக்கி காலம் போகும் எனில் உன் மன்னிப்பை கோருவே கண்ணோக்கி நேராய் பார்க்கும் கணம் பிழையெல்லாமே கலவே முதல் நீ முடிவும் நீ கார்த்தி. எப்படி இருக்க பிரியா? ஏதோ இருக்கேன். நீ எப்படி இருக்க? நீ இல்லாத அந்த வாழ்க்கையை எனக்கு வாழவே பிடிக்கல பிரியா. என்ன சொல்ற? நீ தானே என்ன பிடிக்கலன்னு சொல்லி போன. குமார், சொல்லுண்ணா. அந்த ரிப்போர்ட் எட்டு வாடா, ரெண்டையுமே எட்டு வா. சரிண்ணா. என்னது ரிப்போர்ட்டா? என்ன ரிப்போர்ட்? இரு பிரியா, அந்த ரிப்போர்ட் வரட்டும், அப்புறம் நான் பேசுகிறேன். என்ன? ஒன்றும் இல்லை, சும்மா தான் பார்த்தேன். குட்டிமா அங்கே பாரு, மாயாவோட டல்லாக இருக்கான்னு. மாயா, என்ன அம்மு? எப்போ பார்த்தாலும் எதையா யோசிச்சுக்கிட்டே இருப்பியா என்ன? அப்படிலாம் இல்லை அம்மு, சும்மா தான். ம். என்ன? ஒன்றும் இல்லை. மச்சான், சும்மா வர போர் அடிக்கி, ஏதாவது பாட்டு போடுங்க. சரி அம்மு. தங்கு திங்களிற்றில் பொட்டும் இட்டு வெண்ணிலாவின் கண்ணம் தொட்டு நெஞ்சிலாடும் சுவாசச் சூட்டில் செம்ம வயசுல எனக்கும் இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். தேங்கினியும் தென்னலாய் நின்னருகே வந்து ഞാൻ காதிலொரு மந்திரமாய் காகலிகள் அது யாரு? கார்த்தி பிரியா மாதிரி இருக்கு. அர்ஜுன் ஸ்டாப் பண்ணு. என்னடா? டேய் ஸ்டாப் பண்ணுறா. பிரியா கார்த்தி நிற்காங்கடா, ஸ்டாப் பண்ணு. எங்க? அங்கே பாரு. டேய் கார்த்தி. பிரபு, ஏன் பிரியாடா, நான் அவளை பார்த்துட்டேன். என்னது ஓம் பிரியாவா? 3 வருஷத்துக்கு முன்னாடி இவ வேண்டாம் தானே விட்டுட்டு போனேன். இப்போ என்ன ஓம் பிரியா எங்க? அர்ஜுன், அப்போ நான் வேண்டான்னு சொன்னேன் தான், ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணு பிரியா, சொல்கிறேன். இது என்ன புது கதையா என்ன? டேய் அர்ஜுன் கம்முன்று, அவன் தான் ஏதோ சொல்ல வரான்ல, சொல்லட்டும். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ப்ரோ இதை எங்கள் அண்ணன்ட்ட கொடுங்களேன். சரிப்பா. டேய் இந்தாடா. இந்தா பிரியா, இதை படிச்சு பாரு. இது என்னது? படிச்சு பாரு, உனக்கே புரியும். ம். என்னவா இருக்கும்? கார்த்தி, இது என்னது? இது உண்மையா? இது எப்படி உண்மையா இருக்கும்? இது என்ன கார்த்தி? 6 மாசம் தான் போட்டிருக்கு. ஆனா இப்ப நம்ம மீட் பண்ணியே 3 வருஷம் ஆச்சே. பிரியாக்கா, அதுல அப்படி என்ன போட்டிருக்கு? அம்மு, இதுல கார்த்தி 6 மாசம் தான் உயிரோட இருப்பாருன்னு போட்டிருக்கு. என்னக்கா சொல்ற? அப்படி பார்த்தாலும் 3 வருஷம் ஆச்சே. அதான் அம்மு, எனக்கு புரியல. கார்த்தி, எனக்கு ஒண்ணுமே புரியல, தெளிவா சொல்லேன். அது உண்மையானது இல்லை, அது ஃபேக்கானது. என்ன ஃபேக் ஆனதா? ஆமாம், எனக்கு சின்ன வயசில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அதை பயன்படுத்தி தான் ஃபேக் ரிப்போர்ட் உருவாக்கியிருக்காங்க. என் கையில் இருக்கே, இதான் உண்மையான ரிப்போர்ட். என்னது ஆக்சிடென்ட் ஆச்சா? இவர் என்ன சொல்றாரு? யார் கார்த்தி இப்படி பண்ணா? எனக்கு லைட்டாக நெஞ்சு வலிச்சிச்சு. சரி போய் செக் பண்ணலான்னு செக் பண்ணி பார்த்தேன். அப்போது என்ன டாக்டர் சொல்கிறீங்க, உண்மையாவா? ஆமா கார்த்தி, நீங்க 6 மாசம் தான் உயிரோட இருப்பீங்க. என்னை நம்பி ஒரு பொண்ணு இருக்கா டாக்டர், அவளுக்கு இப்போ நான் என்ன பதில் சொல்ல? இங்க பாருங்க கார்த்தி, உங்க நிலைமை எனக்கு புரியுது, ஆனா இதான் உண்மை. ஓகே டாக்டர், நான் கிளம்புறேன். சரி கார்த்தி, போயிட்டு வாங்க. தம்பி என்ன ரிப்போர்ட் வாங்காம போயிட்டாரு. சரி, அடுத்த தடவை வரல கொடுத்துருவோம். என்ன கார்த்தி சொல்ற? அப்படியே சொன்னாங்க? ஆமாம் பிரியா,
அதை கேட்டு தான் அன்னைக்கு பீச்சில் உன்ட்ட அப்படி பேசினேன். டே மச்சான், என்ன சொல்ற? யார் இப்படி பண்ணது? சொல்கிறேன் மச்சான். யார் கார்த்தி பண்ணது சொல்லு. அன்னைக்கு ரிப்போர்ட்டை நான் மறந்துட்டு வந்துட்டேன். மறுநாள் ரிப்போர்ட் வாங்க போனேன். அப்போது இங்கே பாருங்க சார், இது ரொம்ப தப்பு. பாவம் அந்த பையன் நேற்று ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டான். அதை நேற்று நான் என் பொண்ணுகிட்ட பேசும்போதே பார்த்தேன் அவனை. அதெல்லாம் ரொம்ப தப்பு சார். இது நான் தொழிலுக்கு பண்ணுற துரோகம். அதெல்லாம் பார்த்தா காசு வருமா மேடம்? இன்னும் எவ்வளோ நாளும் வாங்கிக்கோங்க. நீங்கள் கொடுத்த வரைக்கும் போதும் சார். தயவு செஞ்சு கையெடுத்து கும்புறேன், இனிமேல் இந்த ஆஸ்பத்திரி திக்கமே வந்துடாதீங்க. சரிம்மா, கோவப்படாத. நான் நினச்சது நடந்துருச்சுமா. இனிமே எதுக்கு நான் வர போகிறேன்? ஆனால் சார், அந்த பையனோட வீக்னஸ் வச்சு நீங்கள் அடிச்சிட்டீங்க. இது ரொம்ப தப்பு சார். இது என்னம்மா தப்பு இருக்குது? எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சி அதை நான் பயன்படுத்திக்கிட்டேன், அவ்வளோதான். அந்த ஆக்சிடெண்ட்டை வச்சு நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க. டாக்டர், என்ன டாக்டர் நடக்குதுங்க? அப்போது இந்த ஆள் சொல்லி தான் அப்படி சொன்னீங்களா? அப்போ எனக்கு ஒன்றும் இல்லையா? கார்த்திக், கூப்பிடாதீங்க. இவர் சொல்லி தான் அப்படி பண்ணேனா? உங்களை நம்பி தானே டாக்டர் நாங்களாம் வரோம். இப்படி காசை வாங்கிட்டு ஏமாத்தினீங்கன்னா நாங்களாம் என்ன பண்ணுறது? சாரிப்பா, தப்பு தான். இந்தாப்பா உன்னோட உண்மையான ரிப்போர்ட். யோ, பிரியா கூட பேசக்கூடாதுன்னு சொல்லி தானே இப்படிலாம் பண்ணியிருக்க. இப்போ சொல்கிறேன், பிரியா தான் என் பொண்டாட்டி. அது ஒரு காலம் நடக்காது. நான் நடத்தி காட்டுவேன். அதுக்கு அவன் இங்கே இருந்தா தானே. அவன் நேத்தே ஊருக்கு போயிட்டா. இங்கே பாரு, என்னைக்கு என் பிரியாவுக்கு உண்மை தெரியுதோ அப்போ அவன் என்னை தேடி வருவான். அப்போ உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. பார்க்கலாம்டா. என்ன கார்த்தி இப்படி சொல்ற? என் அப்பாவா? ஆமாம் பிரியா, உங்கள் அப்பா தான். ஓ, அதனால தான் என்னை உடனே ஊருக்கு போக சொன்னாரா? சாரி பிரியா, நான் அந்த ரிப்போர்ட் வச்சு தான் நீ வேண்டான்னு சொன்னேன். அந்த ரிப்போர்ட் ஃபேக்குன்னு தெரிஞ்சனே உன்னை நான் எங்கெங்கே தேடினேன் தெரியுமா? கார்த்தி, பிரியா, என்னை மன்னிச்சிரு பிரியா. கனவே உன்னை வந்து சேர்ந்தேன், என் மனமும் நிறைந்ததைக் கண்டேன். வரமாய் நீ எனதருகே இருந்தாய், விரிந்ததின் சிறகே. கனவே உன்னை வந்து சேர்ந்தேன், என் மனமும் நிறைந்ததைக் கண்டேன். வரமாய் நீ எனதருகே இருந்தாய், விரிந்ததின் சிறகே. கார்த்தி, உனக்கு என்ன ஆக்சிடென்ட் நடந்துச்சு? சின்ன வயசில் பிரியா, நானும் எங்கள் அம்மா எங்கள் சித்தி எல்லாம் காரில் போய்கிட்டு இருந்தோம். அப்போது சித்தி, சொல்லு கார்த்தி, என்ன? சித்தி, எனக்கு ரொம்ப போர் அடிக்கு சித்தி. போர் அடிச்சா வீட்டிலே இருந்துக்கலாம்ல. மாயா தங்கச்சி, குமார் தம்பிலாம் வீட்டில் இருக்காங்களே, நீ இருந்திருக்கலாம்ல. போங்கம்மா, நான் வீட்டிலலாம் இருக்க மாட்டேன். உங்கள் கூட தான் வருவேன். நான் என் சித்தி கூட தான் இருப்பேன். நானும் நீ இருக்கதாங்க சொன்னேன். அவன் தான் இருக்க மாட்டேன், சித்தி உங்க கூட தான் வருவேன்னா சரின்னு கூட்டு வந்துட்டேன். கீர்த்தி, என்ன அமைதியா வர? அப்படிலாம் இல்லைக்கா, மாயா வீட்டில் ஒத்தையில் இருக்காளா, அதான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஒத்தையில் இருக்காளா? குமார் இருக்கான், என் வீட்டுக்கார் இருக்காரு, இவ வீட்டுக்கார் இருக்காரு, அப்புறம் என்ன? அப்படி இல்லைக்கா, அவன் நான் எல்லாமே இருக்க மாட்டா, அதான் சொன்னேன். அதெல்லாம் இருப்பா கீர்த்தி, இருந்தா சரிதான்க்கா. டே பார்த்து வாடா. டேய் கார்த்தி, சித்தியை பிடிச்சுக்கோ. கார்த்தி, சரி கார்த்தி, ஃபீல் பண்ணாத, நான் இருக்கேன் உனக்கு. ப்ரோ, என்னம்மா? ப்ரோ, உங்க அம்மா பேரு, உங்க சித்தி பேர்லாம் என்னது? அம்மா பேர் கண்மணி. சித்தி பேரு? ஒரு சித்தி பேர் மது, இன்னொரு சித்தி பேர் கீர்த்தி. கீர்த்தியா? அவங்க பொண்ணு பேர் என்னது? அவங்க பொண்ணு பேர் மாயா. அண்ணே, நான் தானே மாயா. நீ தான் மாயாவா? ஆமா, நான் தான் மாயா. நீங்க யாரு? மாயா, அது மது சித்தியோட பையன். குமார் அண்ணே, தங்கச்சிம்மா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கேனே. மாயா, இந்த அண்ணனை தெரியுதாம்மா? இல்லண்ணே, எனக்கு தெரியல. இந்த பூமி எல்லாம் நீதானே, ஓ சிரிப்பு போதும் நீ கேட்டாய், உசுர தாரனே, உன் கூடவே பொறக்கணும், உன் கூடவே பொறக்கணும், உனக்காக நான் இருக்கணும். அழுகாதீங்க அண்ணே, எனக்கு
கஷ்டமாக இருக்கு. நீயும் அழுகாதம்மா, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் அழுகலண்ணே, நீங்களும் அழுகாதீங்க. சரி காலேஜுக்கு போகலாமா? போகலாம் மச்சான், வாங்க. நீங்கள் போங்க, நாங்கள் போய்க்கிறோம். நாங்க போறோம் மாயா, நீ போ. அம்மு போகலாமா? போகலாமாயா? பிரபு, நான் போயிட்டு வரேன். சரி அம்மு, போ. அம்மு, நீ போலையா? நான் போகிறேன். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ போ. அம்மு மாயா போயிட்டா, நீ போ. சரி மச்சான். டே அர்ஜுன், கோவப்படாத. கோவப்படுறேன்னா கொலை வெறியில் இருக்கேன். டேய், இது காலேஜ்டா. எதுவாக இருந்தால் எனக்கு என்ன? சரிடா மச்சான், இப்போ என்ன பண்ண போற? அதை உள்ளே வந்து பாரு. என்னடா சொல்ற? ஆமாடா மச்சான், நேற்று நடிச்சிட்டாடா அவ. நீ என்ன பண்ண? எனக்கு தேடிக்கிட்டு இருந்தா, சரி ஹெல்ப் பண்ணலான்னு பக்கத்தில் போனேன். பக்கத்தில் போனியா? ஆமாடா, அப்பதானே ஹெல்ப் பண்ண முடியும். நீ ஹெல்ப் பண்ணவா போன? ஏதோ ஒன்று, அவளுக்காக தானே கிட்ட போனேன். அப்புறம் என்னை விட்டு தள்ளி போக பார்த்தா, போறாளே சொல்லி சாலை பிடிச்சி இழுத்தேன். என்னது, சாலை பிடிச்சி இழுத்தியா? ஆமா, அந்த நேரம் என்ன பண்ண தெரியல, சாலை பிடிச்சி இழுத்தேன். அதுக்காக அடிச்சிருவாளா? பைத்தியமாடா நீ. ஒரு பொண்ணு அவ சாலை பிடிச்சி இழுத்திருக்க, நீலாம் அக்கா தங்கச்சி கூட பொறுக்கலையா? டேய், ரொம்ப பேசாத, வாய மூடு. நீ பண்ணதுக்கு எனக்கு என்னமோ இன்னைக்கு அவள் காலேஜ் வரதே சந்தேகம்தான். இன்னைக்கு வரலன்னா என்ன, எனக்காவது வராமையா போயிடுவா. அப்ப இருக்கு அவளுக்கு. இவன் என்ன காலேஜுக்கு வரமாட்டான் பார்த்தா வந்திருக்கா. என்னடா உளறிக்கிட்டு இருக்க? யார பாக்குறான்? வந்துட்டியா? உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னடி இது அடிச்சிட்டா போற? இங்க பாரு, என் தேவனா உங்களுக்காத, வழி விடு. விட முடியாது. என்னடி பண்ணுவ? உனக்கு என்னதான் வேணும்? நீ தாண்டி வேணும். வாரியா? தப்பு தப்பா பேசாத, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அப்படி தாண்டி பேசுவேன். என்ன பண்ணுவ? சீ, வழி விடு. எங்கடி போற? நில்லு. ஒழுங்கு மரியாதை வழி விட்டு பார்த்துக்கோ. விட முடியாதுடி உன்ன. சீ, கையேறா. எடுக்க முடியாது. என்ன பண்ணுவ? அர்ஜுன், அவன் யார்ரி? டேய், யாரா நீ? ஆ, அம்மா. யாரா நீ? சீ, வெக்கமா இல்லை? கோலை மாதிரி பொண்ணுங்க கிட்ட வீரத்தை கட்டிட்டு இருக்க. டேய், சீ, வாய் மூடு. உனக்கு தைரியம் தான் என்கிட்ட வா, நேருக்கு நேர் சண்டை போடலாம். அர்ஜுன் வேண்டாம். நீ சும்மா இரு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் என் தங்கச்சி வம்பிழுத்திருக்க? என்னது, தங்கச்சியா? மாயா பின்னாடி போ. அர்ஜுன் வேண்டாம், விடுங்க. உன்னை பின்னாடி போன்னு தான் சொன்னேன். உனக்கு தைரியம் தான் என்கிட்ட மோதுடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் பை ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ். பை.